வண்டி ஃப்ரெண்டுக்கு வந்து 4-5 அடி இருக்குங்க. சரிங்க. அங்கதான் உட்காந்துருக்கேன். நமக்கு உயிருக்கு சேஃப்டியான வண்டிங்க இது. இது வந்து உயிருக்கு சேஃப்டியான வண்டி. உயிருக்கு சேஃப்டியான வண்டிங்க. அம்பாசிடர். ஆமா. அது போல வரதெல்லாம் பைப்பருங்க எல்லாம். ஆமாங்க. என்ன வரதெல்லாம் பைப்பருங்க. இது சும்மா கொஞ்சம் முட்டு நாள கட்டு வந்துருது. ஆமா. இதெல்லாம் அப்படி இல்லைங்க. அதான் போய் பரலாங்கல்ல அடிச்சு பாருங்க அப்படியே நிக்குது. ஓ, கீழே இந்த இடத்துல டச் வச்சுங்களா? அப்ப பரலாங்கல்ல அடிச்சது. சரி. அது உள்ள மட்டும் தான் ஒடுங்கி போச்சு. வேற ஒண்ணும் ஆகல வண்டிக்கு. வேற ஒண்ணுமே ஆகல. ஒண்ணும் ஆகல. அதே வண்டி இருந்தா பூரா சொசைட்டி நல்லா உள்ள போயிருக்கோம். ஆமாங்க. சார் வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் போன அனுபவம் இருக்குங்களா? ஒரு டைம் மேட்டூர் போனோங்க. அந்த வண்டியில TH 16 மேட்டூர் போனோம். ஒரு 5-6 பேர் போயிட்டு கோழிச்சா வறுத்து மேட்டூர்ல சாப்பிட்டு எல்லாம் டிக்கில் தூக்கி போட்டு அவ்வளவுதான். டிக்கில் போட்டு எல்லாம் உட்கார வச்சுட்டு அங்க போய் எல்லாம் கோழிச்சா வறுத்து சாப்பிட்டு முடிவு போயிட்டேன். எல்லாம் பார்க்குல போய் சுத்திட்டு ஜாலியா அப்புறம் சாயங்காலம் மணி கிளம்பி வந்தோம். 5 மணிக்கு கிளம்பணும். மறுபடி சாயங்காலம் 5 மணிக்கு அங்க இருந்து கிளம்பி வந்துட்டு வச்சுங்களா. அந்த மாதிரி சரிங்க. ஒரு ஜாலியா இருக்குன்னு வச்சுங்களேன். சார் வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திங்க. நாமக்கல் மாவட்டங்க, திருச்செங்கோடு மாவட்டம், கருமவரம் கிராமம். என் பேர் மணிங்க. இந்த வண்டி வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அம்பாசிடர் வச்சிருந்தேன். இப்போ இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வண்டி எடுத்துக்கணும் வச்சுங்களேன். சார் இப்போ புது வண்டியெல்லாம் நிறைய வந்துட்டு இருக்குது இல்லைங்களா? ஆமாங்க. இப்ப நிறைய வண்டி வந்துட்டு இருக்க இந்த நேரத்துல நீங்க ஏன் அந்த அம்பாசிடர் மட்டும் ஏன் விரும்பி வாங்குறீங்க? எனக்கு அம்பாசிடர் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. சேஃப்டி. அதனால அம்பாசிடர் மட்டும் தான் விரும்பி வாங்குறது. நிறைய வண்டி பார்த்து எனக்கு அம்பாசிடர் இதுதான் பிடிச்சது. சரிங்க. அதனால இதை எடுத்துட்டு வச்சுங்களேன். இது சேஃப்டின்னு சொல்றீங்க, அது எப்படி சார் சேஃப்டினாக்குங்க? பூரா இரும்பு. சரிங்க. எந்த பாதுகாப்பு, நல்ல பாதுகாப்பு. அந்த ஒரே காரணத்துக்கோசம் தாங்க இது சேஃப்டி. கை கால் வலிக்காது. அந்த சீட் எல்லாம் கொஞ்சம் கோலையா கம்மியா இருக்கு. இது வந்து நல்லா ஹைட்டா இருக்குங்க. எவ்வளவு தூரம் போனாலும் முழங்கால் வலிக்காது, இடுப்பு பிடிக்காது. சரிங்க. நல்லா இருக்கும் வண்டி. சரி. அந்த ஒரே காரணத்துக்கோசம் தான் அம்பாசிடர் நான் விரும்பி எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். சார் இப்ப நீங்க வந்து அதிகபட்சமா அந்த வண்டியில வந்து எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கீங்க? நான் வந்து ஒரு 150 கிலோமீட்டர் போவேங்க. 150 கிலோமீட்டர் போவீங்க ஒரே டைம்? எங்கேயும் வண்டி நிறுத்தாது. நேரம் 150 கிலோமீட்டர் போவாங்க. சரிங்க. இங்க இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போவேன். கோயம்புத்தூர்ல இருந்து கோபி வருவேன், நம்பியூர் போவேன், திருப்பூர் போவேன், பவானி, பருவாச்சி, நாமக்கல், சேலம், கள்ளக்குறிச்சி. சரிங்க. கள்ளக்குறிச்சி வரைக்கும் போவேன். ஒன்லி நான் கேட்டரிங்ஸ். சரிங்க. அதனால கேட்டரிங்ஸ்னால ஆளு ஏத்திட்டு சரிங்க நான் போயிடுவேன்னு வச்சுங்களேன். சரி. அங்க கேட்டரிங் போயிடுவேன். அதனால எனக்கு இந்த வண்டி சேஃப்டியா இருக்குன்னு வச்சுங்களேன். ஆளுகள் கூட்டி போறதுக்கு எல்லாத்துக்குமே சௌரியமா இருக்குது. சார் போற வழியில வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் பிரச்சனை அந்த மாதிரி ஆஃப் ஆகுறது எந்த ப்ராப்ளம் இல்லைங்க. செல்ஃப் மோட்டர் மட்டும் கரெக்டா இருந்தா, பேட்டரி கரெக்டா இருந்தா இந்த வண்டி பத்தில எந்த ரிமார்க்கும் இல்லைங்க. இல்ல அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அனுபவம் உண்டுங்களா ஆஃப் ஆனது? இது வரைக்கும் எந்த வண்டியுமே ஆஃப் ஆகலைங்க நமக்கு. வண்டியை எடுத்தா போயிட்டே இருக்கலாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. சரிங்க. நல்லா இருக்குங்க வண்டி. இப்ப நீங்க அம்பாசிடர் வச்சிருக்கீங்க. ஆமாங்க. இது ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் எப்ப வாங்குனீங்க? நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்துங்க 90ல வாங்குங்க. 1990ல வாங்குங்க. சரி. ESC 5535ன்னு ஒரு வண்டி வாங்கணும். முதல் வண்டி அதுதான். சரிங்க. அப்புறம் அதுக்கப்புறம் தான் அப்படியே ஒரு வண்டி வச்சுன்னா ஒரு 5 வருஷம் வச்சிருப்பேங்க. சரிங்க. ஒரு 4 வருஷம் வச்சிருப்பேன். சரிங்க. அப்புறம் கொடுத்து மாத்திட்டு வேற வண்டி எடுப்பேன்னு வச்சு. சரிங்க. எப்பவுமே எனக்கு அம்பாசிடர் பிரியன்னு வச்சுங்களேன். சரிங்க. அதனால அம்பாசிடர் தான் எடுப்பேங்க. சரிங்க. எனக்கு அம்பாசிடர் பிடிக்கும், அதனால அம்பாசிடர் தான் எடுப்பேங்க. சார் இதுல பராமரிப்பு செலவுனா என்ன நீங்க பண்ணுவீங்க? அடிக்கடி பராமரிப்பு செலவு வருமா? பராமரிப்பு செலவுல அப்படி இல்லைங்க. ஒரு 5 வருஷத்துக்கு ஒருக்கா டிங்கர் வேலை வச்சு ஒரு பெயிண்டிங் பண்ணணும். அப்பப்போ ஆயில் சர்வீஸ் பண்ணணும். அது ஒண்ணுதாங்க. பிரேக்கரை பார்த்தா ஒரு 2 மாசம் ஒருக்கா 3 மாசம் ஒருக்கா ஒரு செக்அப் பண்ணிட்டு வந்தோம்னா போதுங்க. வேற எதுவும் தேவையில்லைங்க. சரிங்க. நல்லா இருக்கும் வண்டி, நீட்டா இருக்குங்க. இல்ல சில வண்டி எல்லாம் பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து பராமரிப்பு செலவு வைக்குது அப்படி இப்படிம்பாங்க. இல்ல வண்டி வந்து ரன்னிங்ல ஓடினாவே எந்த வண்டி செலவு வைக்காதுங்க. சரிங்க. வண்டி சும்மா கொண்டு போய் ஓரமா நிறுத்திட்டா அப்புறம் எலிங்கிலையும் கடிச்சு வயர் கடிச்சுன்னா அப்புறம் எல்லாம் செல்ஃப் மோட்டர் அதே இதையும் கிடைக்குங்க. சரிங்க. வண்டி ரன்னிங்ல இருக்கணுங்க. சரி. வண்டி ரன்னிங்ல இருந்தா எந்த வண்டி தொந்தரவு பண்ணாதுங்க. சரி, நல்லா இருக்கும். சார் இப்ப வந்து இந்த வண்டி அதிகபட்சமா எத்தனை கிலோமீட்டர் வேகம் போங்க மணிக்கு? மணிக்கு 50 கிலோமீட்டர் போலங்க. நான் கம்மியா தான் போவேங்க. இப்போ வண்டி 90-100 போகுங்க. நான் வந்து 60-70 மேல போக மாட்டேங்க. வண்டி 100-110 போகும் வண்டி. சரிங்க. HM உசூஸ், கம்பெனி இன்ஜின், ஏசி எல்லாம் இருக்கு, பவர் ஸ்டேரிங். அதனால நான் என்ன பண்ணுங்க 60-70 மேல போக மாட்டேங்க நான். சரிங்க. நம்ம சேஃப்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம போய்க்குங்க. ரொம்ப ஸ்பீடு போகவே மாட்டேங்க எப்பவுமே. நீங்க 60-70 போகும்போது பிரேக் அடிச்சா வந்து கண்ட்ரோலா சக்கு நிக்குங்க, பவர் பிரேக். சரிங்க. அதனால கப்பல் நின்னுக்குங்க. சரி, சரிங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சார் இந்த வண்டியோட என்ஜினை பத்தி சொல்லுங்களேன். இசூஸ் என்ஜின் சொன்னீங்க. ஆமாங்க. அதை பத்தி சொல்லுங்களேன். HM உசூஸுங்க, அது கம்பெனிலே வந்தது. இன்ஜின் வந்து நல்ல கிலோமீட்டர் வருங்க. சரிங்க. 14 to 15 கிலோமீட்டர் வருங்க. சரிங்க. இது கிலோமீட்டர் எப்பவுமே ஏசி போட்டா 2 கிலோமீட்டர் கம்மியாகுங்க. இல்ல அப்படின்னா 5 சூறா வருங்க. 5-16 கூட லைன்ல வருங்க. சும்மா லோக்கல் ஓட்டினா கம்மியா வருங்க. இதுக்கு என்ன டீசல் இல்லைங்களா? டீசல் தாங்க, ஃபுல்லா டீசல் தான்.
டீசல் வண்டி இது. ஆமா டீசல் வண்டி. டீசல் ஒரு கிலோமீட்டருக்கு வந்து 15 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் கொடுக்குது ஒரு லிட்டருக்கு. ஆமா 15 கிலோமீட்டர் போடுங்க. சரிங்க. இப்போ உள்ளுக்குள்ள வந்து சீட்டு ஸ்பேஸ்னு பாத்தீங்கன்னா எத்தனை பேர் உள்ள உட்காரலாங்க? உள்ள வந்துங்க முன்னாடி ஃப்ரண்ட் வந்து பக்கெட் சீட்டுங்க. ஃப்ரண்ட்ல 2 பேர் உட்காரலாம். பேக்ல வந்து 3 பேர் உட்காரலாம். சரிங்க. மொத்தம் 5 போலாங்க. அப்படியே கொஞ்சம் திறந்து காமிங்களா? பாக்கலாங்க. டோர் திறந்து காமிங்க. பாக்கலாம். இது பக்கெட் சீட்டுங்களா? இது பக்கெட் சீட்டுங்க. சரிங்க. இது இந்த ஆல்னர் சீட்டுங்க. இது ஆல்னர் சீட்டுங்க. இதுல இப்ப எத்தனை பேர் உட்காரலாங்க? இதுல 3 பேர் உட்காரலாங்க. டிரைவரோட சேர்த்து மொத்தம் 5. இது கொஞ்சம் நெருக்கி பிடிச்ச ஒருத்தர் சேர்த்து உட்காரலாம். வேற என்னென்ன வசதிங்க சார் இந்த வண்டியில? எல்லா வசதி இருக்குங்க. எந்த தொந்தரவும் இல்லைங்க. நம்ம சௌரியத்துக்கு நிறுத்தலாம் போலாம். அது ஒரு சேஃப்டி. இப்ப பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் வண்டியில நிறைய வசதிகள் வந்து இதுல என்னென்ன இருக்குங்க சொல்லுங்களேன் பார்க்கலாம். இதுல என்ன பவர் ஸ்டேரிங் இருக்கு, பவர் பிரேக்குங்க, அவ்வளவுதான். இந்த ஐட்டம் எல்லாம் எதுவும் இல்லைங்க. ஆர்ன் கேர்னு எல்லாமே இருக்கு. நல்லா நீட்டா இருக்கு. ஆர்ன் அடிக்க பாக்கலாங்க. ஆர்ன் அடிக்குங்க. சரிங்க. இல்லைங்க. ரெட் லைட் எல்லாமே இருக்கீங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீட்டா போகும் வண்டி. சார் வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க பார்க்கலாம். சரிங்க சார், ஆஃப் பண்ணிருங்க. சார் இன்ஜின் கொஞ்சம் திறந்து அதனுடைய மெயின்டெனன்ஸ்ல என்ன அப்படின்னு காமிங்களா? பக்கமா ஆயில் சர்வீஸ் பண்ணிச்சு. சரிங்க. ஆயில் சர்வீஸ் பண்ணி ஒரு வாரம் தான் ஆகுது. பேட்டரி புது பேட்டரிங்களா? பேட்டரி புது பேட்டரி 4 மாசம் ஆகுது. சரிங்க. போட்டு இன்ஜின் இப்பதான் ஆயில் சர்வீஸ் பண்ணிச்சுங்க. ஆயில் ஃபில்டர் டீசல் ஃபில்டர் மாத்தி இப்பதான் சர்வீஸ் பண்ணிச்சு. சரிங்க. வண்டியில எந்த தொந்தரவு இல்லைங்க. ஏசி பெல்ட் எல்லாம் கிளீனா இருக்கு. வண்டி நீட்டா இருக்கு. எந்த தொந்தரவும் பண்ணாது. சார் இப்ப இந்த ஆயில் சர்வீஸ்ல நீங்களே பண்ணிக்குவீங்களா இல்ல ஒர்க் ஷாப்ல விடுவீங்களா? ஒர்க் ஷாப் தான் விடுவோம். சரிங்க. ஒர்க் ஷாப்ல மலசந்திரம் இளங்கோன்னு ஒரு பட்டறையில் இருக்குங்க. அங்க போடுவோங்க. சரிங்க. அங்க விட்டு அவரு எல்லாம் செஞ்சு கொடுத்துருவாரு. அவரு இது வண்டி பாக்குறாருங்க. அவர் பாப்பாருங்க. இல்லைன்னா பெரிய வேலைன்னா திட்டோட போனா பாத்துக்கலாங்க. சரி சரிங்க. அங்க ஒரு சண்முன் மெக்கானிக் இருக்காரு. அவர்கிட்ட கொடுத்து பாத்துக்கலாம். சார் இப்ப பாத்தீங்கன்னா இந்த அம்பாசிடருக்கு மெக்கானிக்கல்ல ஒரு பிரச்சனை இருக்குது. அப்படி அதெல்லாம் நிறைய மெக்கானிக்கல் இருக்காங்க. சரிங்க. ஜாமான் வந்து ஈரோட்ல இருக்குங்க. 2-3 கடை இருக்குங்க. அங்க போனா வாங்கிக்கலாங்க. ஈரோட்ல கடை இருக்கு. அது ஒண்ணா சேலம் போனாலும் வாங்கிக்கலாங்க. சரிங்க. அதெல்லாம் இருக்கு. ஜாமான் எல்லாம் கிடைக்குங்க இப்போ. சரி சரிங்க. வண்டி புது வண்டி வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தெரியல அது. பார்த்தா தெரியுங்க. சரி இப்ப நீங்க ஒரு 4-5 வண்டி வாங்கிருக்கீங்க. ஆமாங்க. அந்த 5 வண்டியிலயும் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான வண்டி எதா இருக்கு? பிடிச்ச வண்டி இதுவுங்க TH 16-11. சரிங்க. இப்ப இந்த 55,000 இந்த வண்டிங்க. சரி எப்படி அதை எதை வச்சு சொல்றீங்க? அதே நீட்டா இருக்குங்க வண்டி. எந்த தொந்தரவும் இல்லாது. அது வாட்டுக்கு போங்க, அது வாட்டுக்கு வரும். எந்த தொந்தரவும் இல்லாது. இது அதை விட சேஃப்டியா இருக்குன்னு வச்சுங்களேன். சரி. பவர் ஸ்டேரிங் இல்லாது. சரி. இது பவர் ஸ்டேரிங். அது கொஞ்சம் ஸ்டேரிங் கொஞ்சம் டைட்டா இருக்கு. இது கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குன்னு வச்சுங்களேன். அதுக்கோசம் சரி. சார் பவர் ஸ்டேரிங் சொல்றீங்க அப்படின்னா என்னங்க அது? பவர் ஸ்டேரிங்னா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குங்க. ஸ்டேரிங்க்கு அது அப்படியே காட்டுக்கு பார்க்கலாம். பவர் ஸ்டேரிங் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குன்னு வச்சுங்க. அதுதான் வேற ஒன்றும் இல்லைங்க. ஆல்டர் ஸ்டேரிங்னா கொஞ்சம் டைட்டா இருக்குங்க. பவர் ஸ்டேரிங்னா சும்மா டக்குன்னு போகும் வண்டி. ஃப்ரீயா இருக்குங்க. ஆமா ஃப்ரீயா இருக்கு. பவர் விண்டோன்னு சொல்றீங்களா? அது என்ன சார்? பவர் விண்டோனாக்கா இருக்குங்க. டோர். சரிங்க. டோர் அப்படியே பவர் விண்டோ போட்டா அப்படியே போறது மாதிரி.
சுவிட்சை போட்டு அப்படியே போகுங்க. ஓ சுவிட்ச் போட்டு அப்படியே மேலே ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா மேலே நான் வந்து கையில பண்ண வேண்டியது கையிலைங்க ரெண்டுக்கு. அதே மாதிரி கீர் எல்லாம் ஃப்ரீயா விழுங்க. எல்லா கீரும் சரிங்க. எல்லா கீரும் ஃப்ரீயா விழுகும். இதுக்கு எத்தனை கீருங்க? 5 கீருங்க. ரிவர்ஸோட 6. ஓ சரிங்க. ரிவர்ஸோட 6 கீர். அது நீட்டா இருக்குங்க. இப்ப இந்த ஹில்ஸ் ஏறது பிடிக்கல எப்படிங்க அந்த வண்டி? அதுல எந்த இதுலயும் அப்படியே போனா சகதெல்லாம் அழகா போயிட்டு இருக்கலாங்க. அப்படியே எந்த இது டாப்ல போனா அது போனோம்னா அது ஃபர்ஸ்ட் செகண்ட் எல்லாம் போறதே இல்லைங்க. அது 3 நாள்லயே போயிட்டே இருக்காங்க. ஹில்ஸ் கூட போயிட்டு கொல்லிமலை ஹில்ஸ் கூட போயிட்டு வந்துட்டுங்க. கொல்லிமலை போயிட்டு வந்துட்டுங்க. சரிங்க. வண்டியில எந்த தொந்தரவு இல்லைங்க. நீட்டா போகுது, நீட்டா வருதுங்க. எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஒரு 5 பேர் போனோம். அங்க போய் காலையில போயிட்டுங்க. சாயங்காலம் 5 மணிக்கு தான் வந்தோம். நீட்டா இருந்தது. ஒன்றும் இல்லைங்க. நீட்டா போய் எல்லாம் குளிச்சுட்டு சாப்பிட்டு பொறுமையா வந்தோம். இந்த வண்டியில போனீங்களா? இதே வண்டியில தான் போனோங்க. சரி சரிங்க. நல்லா இருக்குதுங்க, நீட்டா இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்குது போயிட்டு வரதுக்கு. பரவாயில்லைங்க. ஒரு அம்பாசிடர் வந்து நம்பி வாங்கலாம், தாராளமா வாங்கலாங்க. மெக்கானிக்கல் இருக்காங்க, ஒன்றும் பயப்பட வேண்டாங்க. மெக்கானிக்கல் இருக்காங்க. அதே மாதிரி ஜாமானும் கிடைக்குதுங்க. சரிங்க. ஒரு நாள் இல்லைன்னா இன்னைக்கு போய் ஜாமான் சொல்லிட்டோம்னா மெக்கானிக் ஆர்டர் போட்டோம்னா ஜாமான் வந்துடுதுங்க. சரிங்க. யாரும் பார்க்க தேவையில்லைங்க, ஜாமானும் கிடைக்குது. நிறைய ஜாமான் இருக்குது, அதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை. சார் இப்போ அம்பாசிடர் ஒரு வண்டி ஒருத்தர் புதுசா வாங்கணும் அப்படின்னா சரிங்க என்னென்ன பார்த்து வாங்கணுங்க? ஒன்றும் இல்லைங்க, இன்ஜின் மட்டும் பார்த்தா போடுங்க. இன்ஜின் பார்க்க நல்ல வண்டியா, அது ஹெச்எம் உசுசா இருந்தா நல்லா இருக்குங்க வண்டி. சரிங்க. மெட்டட் ஒரு டக்கர் இருக்கலாம். மெட்டட் ஒரு டக்கர் எல்லாம் கொஞ்சம் இதுங்க. ஹெச்எம் உசுசா இருந்தா வண்டி நல்லா இருக்கும், நல்லாவே இருக்கும். ஹெச்எம் உசுக்கும் மெட்டட்டுக்கும் என்ன வித்தியாசம்? மெட்டட் வந்து கிலோமீட்டர் கம்மி இருக்குங்க, அது கொஞ்சம் வேலை வைக்குங்க. இது அப்படி இல்லைங்க, நல்லா இருக்கும். இது நல்லா இருக்கும். ஆமா, வண்டி நல்லா இருக்கும். சரி, ஹெச்எம் உசு பார்க்கலாங்க. வேற என்ன பார்த்து வாங்கணுங்க வண்டி? வேற ஒண்ணும் இல்லைங்க, அது டயர் நல்ல கண்டிஷன், பேட்டரி கண்டிஷன், இதை மட்டும் பார்த்தா போதும். டயர் கண்டிஷன் பார்க்கணும். ஆமாங்க, டயர் கண்டிஷன் பார்க்கணுங்க. சரிங்க. நம்ம இதெல்லாம் ஒரு எப்படி ஒரு இது 80 கண்டிஷனுங்க, புது டயரா இருந்தது. இது 80 கண்டிஷனுங்க, புது டயரா இருந்தது. எல்லாமே 4 ரேடியல் டயருங்க. சரிங்க. எல்லாமே புது டயருங்க. சரிங்க. 5 டயர் புது டயருங்க, 5மே. இது ஒரு டயர் வந்து என்ன ரேட் வருதுங்க? இது டயர் வந்து ஒரு 5 ரூபா வருங்க. ஒரு டயர் 5 ரூபா? ஆமாங்க, 5 ரூபா வருங்க. ஓகே ஓகேங்க. சார் இப்போ இந்த டிக்கி அப்படி திறந்து காமிங்களா? முன்னாடி பார்க்கலாம். டிக்கெல்லாம் பெரிய பாட்டுக்குங்க. அதாவது ஒரு டன்னுனால ஏத்தலாங்க, அந்த அளவுக்கு டிக்குங்க இதெல்லாம் நம்மளுது. பாருங்க, நல்லா கிடக்குது, அரிசி மூட்டை கிரிசி மூட்டை. சரிங்க. அது இது நடக்குதுங்களா? இது ஃபுல்லா லோடு ஏத்தலாம். ஃபுல்லா ஏத்திக்கலாங்கல்லாம், நல்லா நீட்டா இருக்குங்கல்லாம். ஏத்தி டிக்கு போட்டு லாக் பண்ணிட்டா நான் பாட்டு போயிட்டே இருக்கலாம். எங்க டூர் வீர் போறோமா, 2 அடுப்பு கடுப்பு கொண்டா கண்டாத்துக்கு போட்டு உள்ள போட்டுக்கலாம். பழம் போட்டோம்னா அப்படியே ஒரு 4 நாளைக்கு போய் சோறு ஆக்கி சாப்பிட்டு கோயிலுக்கு எல்லாம் சுத்தி பார்த்து ஜாலியா வரலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் போன அனுபவம் இருக்குங்களா? ஒரு டைம் மேட்டூர் போனோங்க, அந்த வண்டியில டிஹெச் 16 மேட்டூர் போனோம். ஒரு 5 பேர் போயிட்டு கோழிச்சா வறுத்து மேட்டூர்ல சாப்பிட்டு அவ்வளவுதான். டிக்கெட் போட்டு எல்லாம் உட்கார வச்சுட்டு அங்க போய் எல்லாம் கோழிச்சா வறுத்து சாப்பிட்டு முடி போயிட்டு எல்லாம் பார்க்ல போய் சுத்திட்டு ஜாலியா அப்புறம் சாயங்காலம் மறுபடி கிளம்பி வந்தோம். 5 மணிக்கு கிளம்பணும், மறுபடி சாயங்காலம் 5 மணிக்கு அங்க இருந்து கிளம்பி வந்துட்டு வச்சுங்களா. அந்த மாதிரி சரிங்க, ஒரு ஜாலியா இருக்குன்னு வச்சுங்களேன். ஏன்னா வாடகை வண்டிக்காரா இருந்தா ஆமா போலாங்கம்மா, நம்ம சொந்த வண்டி இருக்கிறாங்க, நம்ம எல்லாரும் வேணாலும் போலாம் வரலாம். அது ஒரு சேஃப்டின்னு வச்சுக்கலாம். இது எல்லாம் நல்லா இருக்கு. சார் இந்த டோர் திறந்து கம்மியாக உட்காந்துக்கலாம், 4 பேர் உட்காந்துக்கலாம், நீட்டா போகலாம். மற்ற வண்டி வந்து சீட்டோட அகலம்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆமா ஆமா, நீட்டா இருக்கும் வண்டி, உட்காந்துக்கலாம். சரிங்க, சூப்பரா இருக்கும். இது ரேடியோ செட்லாம் இருக்குதுங்களா? டேப் இருக்குங்க. டேப் இருக்கு. ஆமா, அது ஒரு ஒயர் கட்ட இருக்கு, படாது. சரிங்க. மேல சீலிங்லாம் வந்து லைட் சரிங்க சரிங்க, லைட் அப்படியே போடுங்க. ஒரு லைட் அது இருக்குங்க, இது மட்டும். ஓ சரி சரி சரி, ஓகேங்க. வண்டி நீட்டா இருக்குங்க, தைரியமா இருக்கலாம். சரிங்க. நீங்க வண்டி வாங்கும் போது பாத்தீங்கன்னா இசூஸ் என்ஜின் வாங்கணும்னு சொன்னீங்க. ஆமாங்க. வேற என்னென்ன பார்த்து வாங்கலாம்? வேற ஒரு வண்டி வாங்கணும்னா பேட்டரி பார்த்து, டயர் பார்த்துட்டு அவ்வளவுதாங்க. இன்ஜின் மட்டும் நல்லா இருக்கணும், ஓட்டி பார்த்தா அவ்வளவுதான். பவர் ஸ்டேரிங் ஆமா, இதே மாதிரி பார்த்து எடுத்துக்கலாம். வண்டி எல்லாம் நல்லா இருக்குங்க, எந்த வண்டி தான் பார்த்து எடுத்துக்கலாம். ஒண்ணும் நம்ம இன்ஜின்ல பார்க்க வேண்டியது என்ன இருக்குதுங்க? இன்ஜின்ல ஒண்ணும் இல்லைங்க, பின்னாடி வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா டால்ட்டும் பின்னாடி போக வந்தா கொஞ்சம் வண்டியை கொஞ்சம் வேலை இருந்துச்சுங்க. இல்ல அப்படின்னா சும்மா தாக்குன்னா எந்த ப்ராப்ளம் இல்லைங்க, நல்லா இருக்கும். அதாவது வண்டியை ஸ்டார்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா டால்ட்டுவாங்க, புகை வருதான்னு பார்க்கணும். புகை இல்லை அப்படின்னா இன்ஜின் நல்லா கண்டிஷனா இருக்குது, கொஞ்சம் புகை வந்ததுன்னா கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு அர்த்தங்க. அது ஓட்டலாம், 2 வருஷம் ஓட்டலாங்க, அதுக்கு மேல வரும், அது அப்புறம் வேலை செஞ்சுக்கலாம். சோ அந்த கிளட்ச் கண்ட்ரோல் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுங்க? அதெல்லாம் ஒண்ணு, அது ஆட்டோமேட்டிக்கா வருங்க. அதெல்லாம் என்ன பிரச்சனை இல்லை, அதனால ஜாமன் இருக்கு. கிளட்ச் பத்தியில அந்த பிரச்சனை இல்லைங்க, அவ்வளவு சீக்கிரம் இதெல்லாம் வேலை வைக்காதுங்க. என்ன ஒரு டைனமோ மட்டும் வேலை செய்யுங்க. சரிங்க. ஏதாவது கரெக்டா ஓடிட்டுங்க, பேட்டரி போட்டுட்டு நம்ம தள்ளிட்டு கள்ளிட்டு ஸ்டார்ட் பண்ண இந்த ஜாயிண்ட் இடிக்க அது இடிக்க இதான்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா மித்த வரை எந்த இது இல்லைங்க, கம்மி ஓட்டிட்டே இருக்காங்க. இல்ல இந்த ரேடியேட்டர் தண்ணி ஊத்தரலாம் எப்படிங்க சார்? ரேடியேட்டர் இதுல ஊத்திக்கலாங்க, அப்புறம் இதுல இருந்து அப்படியே உறிஞ்சிக்கும் தண்ணி.
ஓ இதெல்லாம் ஊத்தி வச்சிருக்கோம். ஊத்தி வச்சுட்டா உறிஞ்சிங்க. அது இந்த டப்பால் ஊத்தி வச்சுட்டா அது உறிஞ்சிக்க அப்படியே தண்ணி இதுல அப்படியே வந்துருக்கு ஊத்திட்டா. அது ரேடிட்ல சும்மா ஒரு ஒரு 1/2 லிட்டர் தான் பிடிக்கும் தண்ணி. சரிங்க. எவ்வளவு தூரம் போயிட்டு இருந்தாங்க ஒரு 1/2 லிட்டர் தான் தண்ணி பிடிக்கும். சரிங்க. அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ இது பராமரிப்புனா சார் நம்ம டெய்லி ஓட்டிட்டு இருக்கிறோம். பராமரிப்புனா வந்து டெய்லி நம்ம என்னென்ன பார்த்து வண்டி எடுக்கணுங்க. வண்டி எடுக்கும்போது இதெல்லாம் செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. தண்ணி மட்டும் பார்த்தா ஆயில் இன்ஜின் மட்டும் பார்த்தா போதும். சரிங்க. ஆயில் இன்ஜின் பாக்கலங்க, வாரம் ஒருக்கா பார்த்தா கூட போதும். டெய்லி வாட்டர் தண்ணி இருக்கா மட்டும் பண்ணுவாங்க, தண்ணி இருக்கான்னு பார்த்தா போதும். சரி, வாரம் ஒருக்கா ஆயில் பார்த்தோம்னா அப்படி அவ்வளவு சீக்கிரம் ஆயில் மூவாதுங்க. சரிங்க. அது ஒரு 2 மாசத்துக்கு ஒருக்கா ஒரு 1/2 லிட்டர் 1/4 லிட்டர் பிடிக்கும். சரிங்க. ஒரு 1 லிட்டர் வாங்கி வச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஊத்திக்கலாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. சார் இதுக்கு என்ன ஆயில் ஊத்துறீங்க? டீசல் சூப்பருங்க. இதுக்கு நான் டீசல் சூப்பர் தான் ஊத்தினா. நானும் டீசல் சூப்பர். என்ன கிரேடுங்க அது? டீசல் சூப்பர்னா 145. 140 நினைக்கிறேன். சரி சரிங்க. லிட்டர் எவ்வளவு வருதுங்க இப்போ? 180 ரூபா வரும் இன்னைக்கு. 180ங்க இன்னைக்கு? ஆமாங்க. எத்தனை லிட்டர் ஆயில் பிடிக்குதுங்க? 5 லிட்டருங்க. 5 லிட்டர். ஆமாங்க. 1/2 லிட்டர் மீதாங்க. பம்பு கொஞ்சம் ஊத்திட்டு அப்படியே வச்சுக்கலாம். எத்தனை கிலோமீட்டர் ஒருக்கா மாத்தலாங்க ஆயில்? நான் எல்லாம் 10,000 சொல்றாங்க. நான் 7,000 8,000 மாத்திடுவேன். ஆமா, 10,000 கிலோமீட்டர் ஓட்டலாங்கிறாங்க. 1 யூஸ் தாங்க வாடகை ஓட்டுறீங்க. சரிங்க. அதே ஓடுங்க, 4-5 மாசத்துக்கு ஓடுங்க. சரிங்க. அதனால ஒரு 7,000-8,000 கிலோமீட்டர் நான் மாத்திக்கணும் வச்சுக்கோங்களேன். சரிங்க. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. சார் டீசல் ஃபில்டர், ஆயில் ஃபில்டர் அதெல்லாம் சர்வீஸ் மாத்திரம் போதுங்க. ஒரு 10,000 கிலோமீட்டர் அப்போ போகும்போது அப்ப மாத்திரம் போதும். அதெல்லாம் எங்க இருக்குதுங்க? எனக்கு அப்படியே காட்டுங்க. டீசல் ஃபில்டருங்க, கீழே ஆயில் ஃபில்டர் இருக்குது. இது வந்து இது டீசல் ஃபில்டருங்க. டீசல் ஃபில்டர் அது கீழே அப்படியே ஆயில் ஃபில்டர் உள்ளுக்குள்ள ஆயில் ஃபில்டருங்க. சரிங்க. அப்படியே இருக்குது. ஏர் ஃபில்டருங்க? ஏர் ஃபில்டர் இதுதாங்க. இப்போ இதுவும் நம்ம மாத்தணுங்களா? இதெல்லாம் மாத்தாலிங்க. அது கழட்டிங்க, அந்த மண்ணுக்கு இருக்கு அப்படி தட்டி போடுவாங்க, அவ்வளவுதான். அவர் மாத்தணும் அவசியம் இல்லாத இல்லைங்க. இது வந்து ஃபில்டர் கழட்டிங்க. சரிங்க. ஒரு மண்ணுக்கு துசு இருக்கு, அது ஒரு தட்டி போட்டாங்கன்னா மறுபடியும் லாக் பண்ணிக்கலாம். சரி சரி சரி. அது ஒண்ணுதான். ஃபில்டர் மட்டும் மாத்தணுங்க. டீசல் ஃபில்டர், ஆயில் ஃபில்டர் மாத்தணும். இப்ப சார் இந்த மழை காலத்துல, பனி காலத்துல, ரொம்ப கூலிங்கான காலத்துல ஸ்டார்டிங் டைம்ல பண்ணுதா? பண்ணாது. பேட்டரி புதுசா இருந்தா ஸ்டார்டிங் போகுது, எந்த தொலையும் விடாது. சரிங்க. அது இதுக்கெல்லாம் வந்து ஹீட்டர் இருக்குங்க. ஹீட்டர் இல்லைங்க இதுக்கெல்லாம். அது ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆகும். அது ஹீட்டர் வண்டினாக்கா கொஞ்ச நேரம் அழுத்தி பிடிச்சி ஸ்டார்ட் பண்ணுவானுங்க. ஓ, அம்பாசிடர்ல ஹீட்டர் வண்டி இருக்குதுங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆகும். ஒரு 2 நிமிஷம் இருந்து வச்சுங்க, டக்குன்னு ஸ்டார்ட் ஆகும். அவ்வளவுதான். சாய் போட்டு 1 நிமிஷம் விட்டணும் போதுங்க, அப்படியே டக்குன்னு ஸ்டார்ட் ஆகுங்க. அது மெட்டர் டக்கருக்கெல்லாம் ஹீட்டர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓ சரிங்க. இதுக்கெல்லாம் தேவையில்லைங்க. எந்த மழை காலம், பனி காலம் இருந்தாலும் மழை எதா இருந்தாலும் டக்குன்னு ஸ்டார்ட் ஆகும். சரி சரி. எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கும். இப்போ பேட்டரியில இந்த வண்டிக்கு நல்லா நிக்குதுங்களா? நிக்குதுங்க, பேட்டரியில நிக்குது. அது பேட்டரியில கேரண்டியா இருக்குங்க. 3 வருஷம் கேரண்டி கொடுத்துருக்காங்க. சரிங்க. பேட்டரி எல்லாம் இருக்குங்க. இது பெரிய பேட்டரி இருக்குங்க. இதே போகுது அப்படின்ட்டாங்கன்னா அது அப்படியே புது பேட்டரி வாங்கி போட்டுருங்க. இது எத்தனை அம்சம் பேட்டரி எவ்வளவு வருதுங்க? அது 7,000 ரூபா வருதுங்க. இது 6,800 ரூபா. சரி சரிங்க. புதுசா வாங்கி போட்டு. ஆமா, பூசுங்க. இது 3 வருஷம் கேரண்டி கொடுத்துருக்காங்க. பூசுங்க. இப்போ ஒர்க் ஷாப்ல எல்லாம் விட்டா உடனே வேலையை முடிச்சு கொடுத்துருவாங்க. ரொம்ப நாள் ஆகுங்களா? இல்லைங்க, நாம போய் நின்னா இல்லைன்னா வேலை செய்வாங்க, லேட் ஆகுங்க. ஆனா அந்த வண்டி பார்த்து செய்யறவங்க நாம இருந்தோம்னா காலையில விட்டோம்னா சாயங்காலம் எடுத்துடலாங்க. சரிங்க. இல்ல பின்னா ஒரு நாள் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற வேலை இருக்குன்னா நாளைக்கு வரத்துக்கலாம் சரிங்க அப்படின்ட்டு விட்டுட்டு வரலாம். இல்லைன்னா எடுத்து மட்டும் காலையில போனாக்கா செஞ்சு கொடுத்துருவாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சார் இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வண்டி ஒரு தோராயமா என்ன ரேட்டுக்கு வாங்க? நான் வந்து ஒரு 150 எடுத்தேங்க. சரிங்க. 150 எடுத்தேன். ஒரு இப்போ இதே கோயம்புத்தூர் இன்னொரு வண்டி வருது 180 சொல்றாங்க. எடுக்கலாங்க, நல்லா இருக்கு. சரிங்க. அதே மாதிரி இது நான் 150 எடுத்தேங்க. சரிங்க. ஒரே ஓனர் இருக்குது. இது வரைக்கும் ஒரே ஓனர் இருக்குது. அது 3வது ஓனருங்க. சரிங்க. பார்க்கலாங்க. இப்போ லைன்ல போகும்போதுங்க அந்த பழைய வண்டி அது இதுன்னு பார்த்தா அந்த போலீஸ்காரர் நிறுத்துறது பிடிக்குது, அந்த மாதிரி பிரச்சனை. இது வரைக்கும் 5 வண்டி வச்சிருக்கீங்க. இது வரைக்கும் அவங்க வண்டியை யாரும் பிடிச்சில்லைங்க. சரிங்க. போலீஸ்காரர் இது வரைக்கும் அந்த வண்டி பிடிச்சில்லைங்க. ஒரு நாள் மட்டும் பார்த்து பாப்பா அப்படின்னாங்க. அவ்வளவுதான், வேற எதுவுமே சொல்லுங்க. இது வரைக்கும் நம்ம வண்டி இது வரைக்கும் நான் போலீஸ் பிடிச்சே இல்லைங்க. சரி சரி சரி. லைசன்ஸ் எல்லாமே பக்கம் வச்சிருக்கேன். சரிங்க. இன்சூரன்ஸ், டாக்ஸி எல்லாம் வண்டியில கரண்ட் இருக்குது. இது வரைக்கும் நம்ம எதுவும் பிடிச்சே இல்லைங்க இது வரைக்கும். சார் இப்போ நீங்க என்ன பயன்பாடுக்கு நீங்க அந்த வண்டி பயன்படுத்துறீங்க? நான் ஒன்லி கேட்டரிங் சர்வீஸுங்க. கேட்டரிங் சர்வீஸ்னா சமையலுங்களா? சமையல் கேட்டரிங். சரிங்க. சமையல் கேட்டரிங் போறதுனால அங்க வண்டி எடுத்து போங்க. அந்த டைமுக்கு அங்க காட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள போகணும். அந்த இடத்துல பஸ் இருக்காது. அந்த டைமுக்கு போய் நம்மள செஞ்சு கொடுக்கணும். அதுக்கோசரம் சரி ஒரு 5 பேர்த்து கூட்டிட்டு போகணும். சரி, இப்ப மறுபடியும் அடுத்த ரவுண்டுக்கு அந்த பஸ்ல வந்து இறங்கிட்டு போனா மறுபடியும் அடுத்த ரவுண்டு போய்க்கலாம். அப்ப எத்தனை பேர் வேணும் சமாளிக்கலாம் வச்சுங்களா. ஆனா இந்த வண்டி வந்து ஸ்டார்டிங் ட்ரபிள் இது வரைக்கும் எங்கேயுமே பண்ணதில்லை. இது வரைக்கும் எங்கேயும் அம்பாசிடர் பொறுத்தவரை எங்கேயும் பண்ணுங்க. வண்டி நான் மட்டும் நம்ம ஓடிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். சில வண்டிங்க ரன்னிங்ல ஆமாங்க, ஒவ்வொன்று ஆகுங்க. அது ஏதோ செல்ஃப் மோட்டர், டைனமோ இந்த மாதிரி பிரச்சனை வருங்க. சரிங்க. வேற இல்லைன்னா டைனமோ இல்லைன்னா லைட் எரியாது, அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் எல்லாம் வரும். அதான் ஒரு வருஷம் ஒருக்கா செக்அப் பண்ணிக்காங்க. எல்லாம் நீட்டா செக்அப் பண்ணிட்டு எந்த தொந்தரவும் வராது.
இப்போ ஒரு தடவை ஆயில் சர்வீஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா எவ்வளவு சார் செலவாகுது? ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணோம்னா எத்திங்க ஒரு 3000 வருங்க எல்லாம். ஆயிலோட சேர்த்து ஆமா எல்லாம் 3000 வருங்க. சரி மெக்கானிக் ஒரு 500 600 கேட்பாருங்க. அவர் ஃபில்டர் எல்லாம் வாங்கினா ஒரு 3 ரூபா 1500 வருங்க, அவ்வளவுதான். அதிகமா வருது 3000 1500 வருங்க. எத்தனை கிலோமீட்டர் கொடுக்க பண்ணணும் சொன்னீங்க? ஒரு 7000 கிலோமீட்டர் இருக்கும். 10000 கிலோமீட்டர் செய்யறாங்க. நாம 7000 8000 படிக்கலாங்க. சரி சரிங்க, ஓகேங்க. கொஞ்சம் இன்ஜின் சேஃப்டியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓ சரி சரிங்க. அதுதாங்க. சரிங்க சார், இதுல வேற இன்னும் அந்த அம்பாசிடர் பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களா என்ன? அதுல வேற என்னங்க, எல்லாம் எந்த இது இல்லைங்க, வண்டி நல்லா இருக்குங்க. எதா இருந்தாலும் நம்பிக்கை எங்க வேணாலும் போல வரலாங்க. அது ஒண்ணுதாங்க. எவ்வளவு தூரம் வேணாலும் நம்பிக்கை போலாம், வேணாலும் போலாங்க. சேஃப்டி இருக்குது வண்டி. ஆமாங்க, சேஃப்டி இருக்குது. வண்டி ஃப்ரெண்டுக்கு வந்து 4-5 அடி இருக்குங்க. சரிங்க, அங்கதான் உட்காந்துருக்கேன். நமக்கு உயிருக்கு சேஃப்டியான வண்டிங்க இது. இது வந்து உயிருக்கு சேஃப்டியான வண்டி. உயிருக்கு சேஃப்டியான வண்டிங்க அம்பாசிடர். ஆமா, அது போல வரதெல்லாம் பைப்பருங்க எல்லாம். ஆமாங்க, என்ன வரதெல்லாம் பைப்பருங்க. இது சும்மா கொஞ்சம் முட்டு நாள கட்டு வந்துருக்கு. ஆமா, இதெல்லாம் அப்படி இல்லைங்க. அதான் போய் பரலாங்கல்ல அடிச்சு பாருங்க, அப்படியே நிக்குது. ஓ, கீழே இந்த இடத்துல டச் வச்சுங்களா? அப்ப பரலாங்கல்ல அடிச்சுது. அது உள்ள மட்டும் தான் ஒழுங்கி போச்சு, வேற ஒண்ணுமே ஆகல வண்டிக்கு. வேற ஒண்ணுமே ஆகல. ஒண்ணும் ஆகல. அதே வண்டி இருந்தா பூரா சோசியல் நல்லா உள்ள போயிருக்கும். ஆமாங்க. இது ஒன்றும் டச் ஆன மாதிரியே தெரியல. தெரியாதுங்க. அது என்ன கொஞ்சம் லப்பம் வச்சுட்டு பெயிண்ட் அடிச்சு வச்சுங்க, நீட்டா இருக்குங்க. ஓ சரி 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 சரி. வண்டி நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குங்க. ஆமாங்க. ஓகேங்க சார், நீங்க வந்து வச்சிருக்கிற அம்பாசிடர் பத்தி ரொம்ப விளக்கமா இது வரைக்கும் சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க சார். சரிங்க, ரைட்டுங்க, ஓகே, நன்றிங்க.